போன வீடியோவில் டாக்ஸிசிட்டினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பேன். அதுக்கப்புறமா ஒரு வீடியோ பேசினேன். அதாவது நேத்திக்கு நடந்த அப்டேட்டை வச்சு சாண்ட்ரா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பார்வதியும் கமருதனும் சேர்ந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டுருக்காங்க. அந்த வீடியோ நான் பேசிட்டேன், ஆல்ரெடி நான் பேசிட்டேன். பட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. நான் அதில் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனுங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோவை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அந்த வீடியோவும் வரும், அதையுமே பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். இந்த சைட் இரண்டாவது ப்ரோமோ நம்ம நினச்ச விஷயங்கள், எல்லாரும் சொன்ன விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பார்வதியுடைய ஃபேன்ஸ் இருக்கானுங்கல்ல, இவனுங்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை முட்டு கொடுத்து பேசியிருந்தானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்கான நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. பார்வதி அந்த மாதிரி பண்ணலை, கமருதன் அந்த மாதிரி பண்ணலை. இப்போது ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொம்படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நாள் வரைக்கும் பார்வதிக்கு சொம்படிச்சானுங்க, இப்போ கமருதனுக்கு சேர்த்து சொம்படிக்கிறானுங்க. அப்பெல்லாம் நடக்கவே இல்லைங்க. அது ஒரு ஃபேக்கான நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. யார் செட் பண்ணுறா? பார்வதியினோட ஹேட்டர்ஸ் செட் பண்ணுறாங்க. இவனுங்க என்ன, அதாவது இவனுங்க என்னமோ பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியும், இவனுங்க தான் கேமரா எடுத்த மாதிரியும், வீடியோ எடுத்த மாதிரியும், சாண்ட்ரா கமருதீன் ட்ரிகர் பண்ணதில் அவங்களா காரை விட்டு இறங்கி அவங்க அழுது பேனிக் அட்டாக் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களே தவிர, இவங்க சொல்கிற மாதிரி பார்வதி தள்ளிலாம் விடலை அப்படின்னு சொல்லி, ஏய் யாரையா நீங்கள், எப்பட்றா முட்டு, இவளுக்கு எப்பட்றா முட்டு கொடுக்குறீங்க? சரி, உங்களுக்கெல்லாம் இருக்குது, வரேன் இருக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்து ஒதுங்கி போக வேண்டிய நபர்கள் இருவர். இவங்களை பார்த்தா புழுவை பார்க்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது, அருவருப்பாக இருக்குது. ஒரு மனித மலத்தை நம்ம கண்ணால் ரோட்டில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம அருவருப்பாக ஃபீல் பண்ணுவோமோ, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ரெண்டு பேரை பார்த்தா அருவருப்பாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் கொடுக்குற இரு நபர்கள் பார்வதியும் கமருதனும். இவங்களை பார்த்தாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு மியா கலிஃபா மாதிரியான வேலைகளை தான் இந்த பார்வதி பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் இதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் அது கடந்து போச்சு. வாய்ப்பு கிடைக்கும் போது நான் போடுறேன் அந்த வீடியோவை. போடலாமா வேணாமா, தனியாக போடலாமான்னு கேளுங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் போடுறேன். நேத்திக்கு வேணாம், இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. வியூஸ் போகுதோ போகலையோ, கடந்து போச்சோ இல்லையோ, நம்ம அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசுவோம். அதாவது குடும்ப குத்து விளக்கு அப்படின்னா அது பார்வதி தான். குடும்ப குத்து விளக்குனா பார்வதி தான். இது குத்து விளக்கு இல்லை, குத்துற விளக்கு அப்படின்னு பார்வதியே சொல்லுனா ஒரு விஷயம். சரி, ஓகே, அது ஒரு செப்பரேட்டான ஒரு டாபிக், நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் நீங்கள் நடந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. கமருதனுக்கு சாண்ட்ரா மேலே ஒரு வன்மம் இருக்குது. எப்பத்தில் இருந்துன்னா, அவர் அந்த பிஆர் ஆக்டிவிட்டி சொன்னாங்க இல்லையா, அப்பத்துலேருந்தே நான் ஷோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கமருதனுடைய பிஆர் டீம் என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னு எப்போ சாண்ட்ரா சொன்னாங்களோ, சாண்ட்ரா கமருதனை பகச்சிக்கிட்டதுக்கான ஒரே ரீசன் பார்வதி. இந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் போன பிறகு சாண்ட்ரா அதிக நேரம் செலவு பண்ணுறது பார்வதி கூட தான். பார்வதி பற்றி தெரிஞ்சே இருந்தாலும் அவங்க பார்வதி கூட இருந்தாங்க. பார்வதி கூடனா பேசுறது, ஆதரவாக நிற்கிறது. கமருதனால பார்வதி பாதிக்கப்பட்ட போது கூட நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணாக அவங்க தான் நின்னாங்க கூட. ஆனால் அந்த பீடை இவ எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவை அப்படின்னா கூட இருக்கிறவனை கூட கொலை பண்ணுவாள். தனக்கு ஒரு ஆதாயம் நடக்கணும்னா, தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா கூட இருக்கிறவனை கொல்ல கூட தயங்க மாட்டா இந்த பார்வதி. அப்படித்தான் தான் கூடவே இருந்த சாண்ட்ராவை என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே பண்ணியிருக்கான். அதான் வாழ்க்கையில் மனிதர்கள்லாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு பீயும். இவனுங்க பீ, மனித மலம், அனைத்து மலத்தையும் கலந்த ஒரு உருவம் தான் இவங்க ரெண்டு பேரும். சாக்கடை, சோசியல் டஸ்ட்டு, வீணடிக்கப்பட்ட விந்துக்கள். ஓப்பனாகவே சொல்கிறேன், இதுங்க ரெண்டும் பிறந்ததே பாவம். வீணடிக்கப்பட்ட அவங்க பேரண்ட்ஸ் தேவையில்லாமல் அந்த விந்துக்களை வீணடிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ரெண்டு கிரியேச்சரை பெற்று விட்ருக்கீங்க இந்த ஊருக்குள்ளே. பார்வதி அம்மாவை நம்ம பேசுனதுக்கு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம். சரி, ஓகே, நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பேசுனதில் தப்பே இல்லடான்னு காட்டியிருக்கா பார்வதி. வளர்ப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம், வளர்ப்பு தான். இப்போ நம்ம அவங்க அம்மாவை அட்டாக் பண்ண விரும்பலை, விட்டுருங்க அவங்க. இப்போது செகண்ட் ப்ரோமோ
நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியுது. இத்தனை நாளாக அமைதியாக இருந்த சபரினுடைய இன்னொரு ஃபேஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். விக்கல்ஸ் லிட்டரலாக வந்து அந்த அளவுக்கு அங்கே நடந்திருக்கு. பார்வதியும் விக்கல்ஸும் நண்பர்கள், இவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஆனாலும் விக்கல்ஸ் வந்து அந்த ஒரு பவுண்டரியை உடைச்சிட்டு வெளியில் வந்து பேசியிருக்காப்புல. கானா வினோத் இவங்க 2 பேரை காட்டிலும் கானா வினோத் வந்து அந்த அளவுக்கு கத்தலை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கானா வினோத்தினுடைய நண்பர் கமருதீன் ரொம்ப அவர் ரியாக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பேசிக்கிட்டு இருக்காப்புல. பட் சபரியும் விக்கல்ஸும் பிரித்து மேய்கிறாங்க 2 பேரையும். ப்ரோமோ ஸ்டார்டிங்கில் இவளுக்கு என்ன கொழுப்பு, திவ்யா தலைமையில் தூக்கி காலை வைக்கிறா. இந்த தைரியம் எங்கேருந்து வருது? அந்த காமருதீன் கூட இருக்கிறதுனால வருது. அவன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? காலை உடச்சி விட்ருக்கணும். திவ்யா வந்து நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணணும். காலை பிடிச்சி முறுக்கி விட்டுருங்க. இவனுங்க 2 பேரும் என்ன கேம் ஆடுறாங்கன்னா, சாண்ட்ராவை வெளியில் தள்ளி விட்டாங்க. நம்ம சொன்ன எல்லா விஷயமும் உண்மை. சாண்ட்ரா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன புரியலனா, இதே சம்பவம் மலையாள பிக் பாஸில் நடந்திருக்குன்றாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. இது வந்து ஸ்கிரிப்டாக பண்ணுறாங்களா, உண்மையாலுமே பண்ணுறாங்களா? எப்படி பண்ணாலுமே இதுங்க 2 எப்படிப்பட்ட ஆளுன்றது நமக்கு காட்டுது. விக்கல்ஸ் ஓப்பனாகவே அப்படின்னு வந்து திட்டுறாப்புல. யாரை? கமருதீன். என்ன நடந்தாலும் இந்த காரை விட்டு இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பெண்கள் கிட்ட சொல்கிறாங்க. இந்த டிடிஎஃப் டாஸ்க் முழுக்க அதிகாரம் செலுத்தி இருக்கிறது 3 பெண்கள் தான். அங்கே அதிகமாக விளையாடி இருக்காங்க. ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக விளையாடி இருக்காங்க. ஸோ விக்கல்ஸ் வந்து சொல்கிறாப்புல, என்ன நடந்தாலும் யார் அது? என்ன நடந்தாலும் 2 பெண் நீங்கள் வந்து இறங்காதீங்க, 3 பெண்களும் இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்துறாப்புல. அசிங்கமாக திட்டுறாரு கமருதீன். அப்போ கமருதீன் வந்து விக்கல்ஸே தப்பாக பேசாத அப்படின்னும் போது அந்த இடத்துல தான் கெட்ட வார்த்தை வருது. எனக்கு என்ன இதான் வேலையாடா உன்னை பற்றி தப்பாக பேசுறதுக்கு? சபரி அந்த இடத்துல நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. வராப்புல செருப்பால் அடித்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குறாப்புல. என்ன சபரி கேட்குறாரு? நீ ஜெயிக்கணுன்றதுக்காக சாண்ட்ராவை தள்ளி விட்ட நீ, பார்வதி கேட்குறாப்புல, ஒரு பொண்ணை தள்ளி விட்ட நீ 10 நிமிஷத்தில் நீ கமருதீனையும் தள்ளி விடுவேன்னு சொல்கிறாப்புல. என்ன பண்ணியாச்சும் நான் ஜெயிக்கணும், என்ன பண்ணியாச்சும் நான் வெளியில் தெரியணும், என்ன பண்ணியாச்சும் நான் பேர் வாங்கணும். இவங்க 2 பேரும் ஓப்பனாகவே என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அது அத்தனையும் இந்த வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எதையுமே கேட்காததுனுடைய விளைவு இங்கே வந்து நிற்கிது. பார்வதிக்கு நடந்தது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கிடையாது. இன்னைக்கு சாண்ட்ராவுக்கு நடந்திருக்கிறது தாங்க உண்மையான டொமஸ்டிக் வயலன்ஸ். ஒரு ஃபீமேலே இன்னொரு ஃபீமேலுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸை பண்ணியிருக்கா. பார்வதியினுடைய இனிஷியேஷனில் தான் கமருதீன் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தள்ளி விட்டுருக்காங்க. சாண்ட்ரா வந்து போயிட்டாங்களே, இவங்க வந்து சபரி வந்து கமருதீன் கேட்குறாப்புல, அம்மான்னு சொன்னல அப்படின்னு கேட்கும்போது, அம்மான்னு சொல்லி அழுதலை அப்படின்னு வந்து இவர், அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், நீ கூட தான் ஒரு தப்பு பண்ணிட்டு அம்மான்னு சொல்லி அழுதல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது தான் சபரி என்னது கேட்குறாரு திரும்பவும், அதே இன்னொரு அம்மாவை தாண்டா நீங்கள் தள்ளி விட்டுருக்கீங்க, என்ன நடந்தாலும் மரோரா கீழே இறங்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கதவை மூடி விடுறாப்புல. நடுவில் திவ்யா தலை மேலே தூக்கி கால் வைக்கிறான். இந்த பீவதி, இனிமேல் அவன் வந்து பார்வதி கிடையாது, அவன் பீவதி. தலை மேலே காலை வச்சுன்னா கால் இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அடுத்து டார்கெட் பண்ணுறது திவ்யாவை. அப்போ திவ்யாவும் உள்ளே கத்துறாங்க, என்ன கத்துறாங்கன்னு தெரில. ஸோ இந்த பிரச்சனை வந்து கைமீறி போயிடுச்சு. நான் போன வீடியோவில் பேசியிருப்பேன், நீங்கள் மறுபடியும் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்காம, வார்னிங் பண்ணாமல், எவிக் பண்ணாமல் நீங்கள் அடுத்த வாரம் இவனுங்களை வந்து பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவீங்கன்னா, அடுத்த வாரம் ரீஎன்ட்ரி ரவுண்டு இருக்குது. பிரஜின் வந்து அடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ பிரஜனுக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்களா, இல்லை பிரஜனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுப்பீங்களா? அப்போ இவங்களுக்கு ஒரு சட்டம், ஏங்க சொந்த பொண்டாட்டிங்க 19 வருஷம் கூட வாழ்ந்த பொண்டாட்டி வந்து இப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க 2 பேர் அப்படின்னா எந்த புருஷனுக்கு கோவம் வராது? காஜி பண்ணுற இவங்க 2 பேருமே சேர்ந்து விளையாடும் போது புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து விளையாடக்கூடாதா? இந்த ஒரு பேரை தானே அவங்கள வச்சு நம்ம வெளில அமிச்சோம். புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து விளையாடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துணையாக இருக்கிறாங்க, 2 பேரும் வந்து இருக்கிறது வந்து தப்பு, இப்படி தானே சொன்னாங்க எல்லாரும். சொந்த புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து விளையாடக்கூடாது, காஜி பண்ணுற 2 பேர் சேர்ந்து விளையாடலாமா? இது என்ன கேம் இது?
கூட இருக்கிற கண்டஸ்டண்ட்டை தள்ளி விடுறது கேமா வெளியில், இன்னொரு கண்டஸ்டன்ட் மேலே கால் தூக்கி வைக்கிறது. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சீசனில் இது வந்து அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணி வெளில அனுப்புறதெல்லாம் நடந்திருக்கு. இது ஓவர் பியாண்டாக போயிட்டுருக்கு இந்த சீசனில். இந்த டாஸ்க் கதவை திறந்து தள்ளி விடுறதெல்லாம் என்ன, அவன் பண்ணிட்டு அது ஒரு காரணம் சொல்கிறதும் முட்டு கொடுக்குறதும், விக்கல்ஸ் போய் சண்டைக்கு கூப்பிட்றாப்புல, நீ வா வெளில வா, நீ வா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளில போகலாம் வா, நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. இத்தனை நாட்கள் இவங்க வந்து இதை இப்போ வர கோபம் இருக்குல்ல, இந்த கோபத்தை முன்னாடியே இந்த வீட்டில் இருக்கிற ஆட்கள் பட்டிருக்கணுங்க. பட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் யார் தெரியுங்களா? விஜய் சேதுபதி. நாளைக்கு இந்த ஆள் வந்து என்ன பண்ண போறாருன்றது தான் நான் பார்க்கறதுக்காக மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா சும்மாவே கம்பு சுற்றுவார் இவர், ஆளே இல்லாத கிரவுண்டில் கம்பு சுற்றுவாப்புல. அவரை யாராச்சும் ஒரு வார்த்தை வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உண்மையான சேதுபதியை பார்க்கலாம். ஆனால் அதே சேதுபதி மற்றவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க பஞ்சாயத்து, அவங்க பார்த்துக்கிட்டோம். பேச விடாமல் யாருன்னா ஒருத்தன் வீக்கான ஒருத்தன் மாட்டிட்டான், அவன் மேலே மொத்த கோபத்தையும் காட்டுறது. நாளைக்கு மட்டும் இந்த விஷயத்தை எடுத்து சேதுபதி அவர்கள் சீரியஸாக பேசாமல், போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நிறைய விஷயங்கள், அது நடக்கும். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நாளைக்கு பயாஸ்டாக மட்டும் இந்த ஹோஸ்ட் நடந்துக்கிட்டோம், நாளைக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்பவங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு குரூப் தயாராக மாறிக்கிட்டு இருக்கு. வழியில் ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சேதுபதி அவர்களுக்கு தான் இப்போ செக்மேட்டு, வேற வழியே கிடையாது. நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். சரி நான் கேட்குறேன், சீரியஸாக ஆகிட்டாங்க சாண்ட்ரா, என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட்டு பேனிக் அட்டாக்கோட போச்சு. அவங்களுக்கு பயங்கரமான டிப்ரெஷன் இருக்குது. ஒருவேளை அது பேனிக் அட்டாக்கை தாண்டி ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? மொத்த பேரும் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா சேனலே பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு சீரியல் நடிகை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன காரணம்னே தெரியல. விஜய் டிவியில் ஒருத்தவங்க செத்தாங்களா, இந்த எந்த சீரியலில், சிறகடிக்க ஆசையில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒருத்தவங்க செத்தாங்க. நிஜமாவே சீரியலில் நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு பல ப்ரெஷர் இருக்குது, ஓகேவா? அதுக்கு அந்த சம்பவம் நடந்து ஒரு 2 வாரத்தில், இப்போ சமீபமாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கௌரின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவியில் ஒரு சீரியல், அந்த சீரியலுடைய ஹீரோயின், அந்த இப்போ ட்ரெண்டில் கலைஞர் டிவிலேயே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் வந்து கௌரி. அந்த சீரியலுடைய ஹீரோயின் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. என்ன காரணம்னே தெரில. இப்போ சாண்ட்ரா அந்த மாதிரி எதனா பண்ணிட்டாங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க? 2 குழந்தை வச்சுருக்காங்க அவங்க, சின்ன குழந்தைங்க. அது கூட பார்வதிக்கு தெரியாது. 2 குழந்தைகளுடைய தாய் அவளை வந்து நமக்காக நின்றுக்காலே, நம்ம இந்த அளவுக்கு இறங்கக்கூடாதுன்னு கூடவாங்க அந்த பொண்ணுக்கு தெரியலை. என்ன மாதிரியான பிறவி இது? இப்படி ஒரு பெண்ணை பெற்றதுக்கு அந்த அம்மாவுக்கு எதுக்கு பெருமை வேற? சீரியஸாக கேட்குறேன். ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. பிக் பாஸ் டீம் என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் அடுத்த கட்ட நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நாளைக்கு ஹோஸ்ட் ஒரு நல்ல முடிவு எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய நேர்மை வந்து நம்மக்கிட்ட இருக்கட்டும். நம்ம வந்து எல்லா டைமும் நம்ம நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆப்போசிட்டில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் அதாவது நம்ம எந்த ஆயுதத்தை ஏந்தணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது நம்மளுடைய எதிரி தான். அகிம்சை தான் ஆயுதம் என்றால் அகிம்சை. வேற ஏதாச்சும் ஆயுதத்தை நான் எடுத்து சண்டை போடுவேன்னா அதே ஆயுதத்தை எடுத்து நாங்களும் சண்டை போடுவோம். நல்ல முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓகே ஃபைன், இல்லை அப்படின்னா முட்டுக்கு எதிர் முட்டு தான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கு, நம்ம ஒன்று ஒன்றா பேசுவோம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.